நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. நீட் தேர்வு போராட்டமும் ஸ்டாலின் கைதும் என்ற தலைப்பில் தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நீட் தேர்வை எதிர்த்து தமிழகத்திற்கு அதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஒரு மனித சங்கிலி போராட்டம் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றதை பார்த்தோம். 3 மாவட்டங்கள் தவிர அந்த 3 மாவட்டங்களில் மட்டும் அந்த மனித சங்கிலி போராட்டம் பின்னர் செய்யப்படும் என்று ஒத்திவைக்கப்படுகிறது. அதற்கான பிரதானமான காரணமாக இங்கு பிரச்சனையாக எழுந்தது, எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து சேலத்தில் அந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெறக்கூடிய இடம் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வழியில் திமுகவினர் ஏற்கனவே தூர்வாரி இருந்த ஏரியை பார்வையிட வேண்டும் என்று செல்கிறார். அதற்கான விருப்பத்தை தெரிவிக்கிறார். அங்கு அதற்கு முன்னாலேயே அவர் தடுத்து நிறுத்தப்படுகிறார் காவல்துறையினர். அவருக்கு அங்கே செல்வதற்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. இதற்கு நீங்கள் அனுமதி பெறவில்லை என்ற விஷயம் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு மாலை அவர் விடுவிக்கப்பட, இதற்கிடையே அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திமுகவினர் கொந்தளித்து அங்கே சாலை மறியல்கள் செய்ய என்று ஒரு சலசலப்புகள் அங்கே நிலவியதை காலை முதலே நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். ஆனால் அந்த விஷயம் தவிர மாநிலம் முழுவதும் மற்ற பல இடங்களில் மனித சங்கிலி போராட்டம் எதிர்பார்த்தபடியே நடந்து முடிந்திருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த ஸ்டாலின் அவர்களோடு இன்று கைது செய்யப்பட்ட விஷயம் தேவையான ஒரு கைது தானா, அது அல்லது திமுகவினர் குற்றம் சாட்டுவது போல திமுகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக எங்களை வேண்டுமென்றே ஆளுங்கட்சி தடுக்கிறது என்பதற்கான குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறதா? இது போன்ற கேள்விகள் ஒரு புறம் எழ, இந்த நீட் தேர்வுக்கான தீர்வு என்ன, தமிழக அரசாங்கம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறது? திரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்பது போல மீண்டும் மீண்டும் மத்திய அமைச்சர்களுடன் சந்திப்புகள் நடைபெறுகின்றன. ஆனால் கான்கிரீட்டா என்ன நடக்கிறது, என்ன பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்கின்றன என்பதில் தெளிவில்லாத சூழ்நிலை இருக்கிறது. நீட்டுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ கலந்தாய்வுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பதில் அளிக்க இருக்கிறோம்? அவசர சட்டம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது 85% அவர்களுக்கான மாநில மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு என்று சொல்லப்பட்டது. இதெல்லாம் இயல்பில் வரப்போகிறதா? இதெல்லாம் நிதர்சனமாக மாறப்போகிறதா? இந்த குழப்பங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கின்றன. இதற்கான தீர்வுகள் என்ன என்பது குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நீட் போராட்டமும் ஸ்டாலின் கைதும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இணைகிறார். இதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்களும் சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு செல்வகுமார் அவர்களும் இணைகிறார்கள். அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் சார்பாக பேராசிரியர் தீரன் அவர்களும் நம்முடைய இணைய இருக்கிறார். நான் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட ஆரம்பிக்க நினைக்கிறேன். பொதுவாகவே இது போன்ற எதிர்க்கட்சிகள் போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நடத்தும் போது பர்மிஷன் கேட்கும் போது ஆளும் அரசாங்கம் பர்மிஷன் டினை பண்றது, அங்கே அதை மற்ற சில காரணங்கள் காட்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த விஷயத்திலும் கூட சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை. இன்று அந்த ஏரியை பார்வையிட செல்வதற்காக முயற்சிக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு மனித சங்கிலி போராட்டத்துக்கு பெர்மிஷன் இல்லை, ஏரியை பார்க்கறதுக்கும் பெர்மிஷன் இல்லை, இந்த வழியில நீங்க போகக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி அங்க மாவட்ட காவல்துறையினர் கைது செய்யறதை பார்க்குறோம். இது ஒரு பிரிவென்டிவ் அரெஸ்ட் அப்படிங்கிற பேர்ல காவல்துறையினர் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்காக பண்ண ஒரு பிரிவென்டிவ் அரெஸ்ட் அப்படிங்கிற அளவில் மட்டும் பார்க்கணுமா, இல்ல எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது போல ஆளுங்கட்சி உள்நோக்கத்துடன் கைது செய்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும்? இது பிரிவென்டிவ் அரெஸ்டாக மட்டும் பார்க்க முடியாது. இதில் அரசியல் நோக்கங்கள் இருக்கிறது. அரசியல் நோக்கங்கள் ஆளுங்கட்சிக்கு மட்டும் இருக்கிறதா சொல்ல முடியாது. எதிர்க்கட்சி இன்றைக்கு தூர்வாருகிற பிரச்சனையை கையில் எடுத்திருக்குன்னு சொன்னால் அதை தடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஏரி குளங்கள் வறண்டிருக்கின்றன, ஆக்கிரமிப்புகளுக்கு ஆளாகி இருக்கின்றன என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அவ்வப்போது நீதிமன்றங்கள் கூட இடித்துரைக்கக்கூடிய நிலைமை இருக்கு. ஆகவே இதை தூர்வாருகிற பிரச்சனையை எதிர்க்கட்சி கையில் எடுத்தது. சைமல்டேனியஸாக அதற்கு பின்னாலோ அல்ல அதே நேரத்திலோ ஆளுங்கட்சியும் குடிமராமத்து என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்தது. ஆனாலும் கூட அது ஒரு முழு வீச்சில் எல்லா பகுதிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. இன்னொன்று, என்ஜிஓக்கள்லாம் இந்த செயலில் ஈடுபடுறாங்க, இந்த தூர்வார முயற்சிகளில் அவ்வப்போது ஈடுபடுறாங்க. இல்லை குப்பைகள் அகற்ற, ஏரிகளில் இருக்கக்கூடிய குப்பைகள் அகற்ற முயற்சிகளில் பாராட்டத்தக்க பணியில் பல குழுக்கள் ஈடுபடுகிறாங்க. ஆக அப்படி ஒரு பணி எதிர்க்கட்சி செஞ்சா என்னன்னு விடலாம். அவர்களுக்கு ஆளுங்கட்சிக்கு, அதாவது அவர்களுக்கு அரசியல் நோக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் நோக்கம் இல்லாம அப்படியே சமூக கண்ணோட்டத்தோட தான் பண்றாங்கன்னு நம்ம அதை முழுமையாக எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் கூட பொதுநலன் கருதி அரசு அதை அனுமதிக்கலாம். இதை ஒரு அவர்கள் பேரெடுத்து விடக்கூடாது என்கிற ஒரு வேகத்தோட இதை தடுக்கக்கூடிய முயற்சி நடைபெறுகிறதோ என்று கருத வேண்டிய இடம் இருக்கு. இன்னொன்னு, அது முதலமைச்சர் தொகுதியிலேயே, முதலமைச்சருடைய எடப்பாடி தொகுதியிலேயே இருக்கக்கூடிய இப்படி பண்றாங்கன்னும் போது முதலமைச்சர் தொகுதியிலேயே பாருங்க இந்த வேலை நடக்கல அப்படின்னு அவங்க காட்ட முற்படுறாங்க. அதனால இது நாங்க செஞ்சிட்டு தான் இருக்கோம், இவர் அரசியல் ஸ்டண்ட் அடிக்கிறாரு அப்படின்னு
அவங்க பதிலுக்கு குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் அதை தடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போது இன்றைக்கு பாரத பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வந்திருக்கக்கூடிய மாவட்டம் கோவையோ சேலமோ என்று சொன்னால் இதை நம்ம தடுக்கலாம். ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல காவல்துறை சட்டம் ஒழுங்கையும் தீவிர கண்காணிப்பையும் மேற்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனா பாரத பிரதமர் ராமேஸ்வரம் போயிருக்காரு. ஆக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மனித சங்கிலி போராட்டம் என்பது ஏற்கனவே தமிழகத்தில் வெவ்வேறு ஆட்சி காலங்களில் திமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, மனித சங்கிலி போராட்டங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. அனுமதிக்கப்பட்ட ஒரு போராட்ட வழிமுறைக்கு அது சாலையில் ஓரமாக நின்று வரிசையாக கைகோர்த்து கொண்டு நின்று ஒரு பிரச்சனையின்பால் மக்களுடைய கவனத்தையும் சம்பந்தப்பட்ட அரசுகளுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக நடத்துகிற ஒரு போராட்ட வழிமுறை. ஆகவே அனுமதிக்கப்பட்ட ஒரு போராட்ட வழிமுறை, ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட ஒரு போராட்ட வழிமுறையை அரசு தடுத்திருக்க வேண்டியதில்லை. இப்படித்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. நீட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தொகுதியிலே நாங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அவங்க அரசியல் ரீதியாக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறாங்க. ஆளும் கட்சியும் வந்து இந்த ஒரு பாசிட்டிவா இதை முன்னெடுத்திருக்கலாம், அது வந்து ஒரு தூர்வாரதை அதை தடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்ல வந்து கைது செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ரெண்டு பார்வைகள். ஓகே, அதே நேரத்தில் நீட்டு பத்தியும் அது தனி கருத்து. ஓகே, நம்ம நீட் பத்தி விரிவா விவாதிப்போம். நான் திரு செல்வகுமார் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இந்த விஷயத்துல இரண்டு தரப்பிலுமே அரசியல் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா, அல்லது திரு ஸ்டாலின் அவர்களுடைய கைது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு கருதுறீங்களா? உங்களுடைய திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ திரு கலைஞராக இருக்கட்டும், இல்லை செல்வி ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், அவங்க எதிர்கட்சியாக இருந்தப்ப செய்கிறதை விட இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அதிக நன்மைகள் போராட்டங்கள் மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்காரு. அதுலேயும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய தொகுதியில் ஒரு குளத்தை, ஒரு ஏரியை திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவையும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தூர்வாரி மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையாக செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை எதிர்கட்சியாக இருந்தாலும் இதை அவர்கள் வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் பொதுமக்களாக நான் பார்க்குறேன். பட் இன்றைக்கு அவங்க மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து மனித சங்கிலிக்கான பெர்மிஷன் வந்து இல்ல, அதை திரு ஸ்டாலின் அவர்களே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு. அப்புறம் ஏன் அந்த இடத்துல போகணும், அங்க வந்து ஒரு காரணங்களுக்காக நாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு வந்து தடுக்கிறோம், ஏன் வந்து அவர் அங்க வரணும் அப்படின்னு அவருக்கு அவங்க கேட்குறேன். இப்போ ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அக்ரெசிவாக ஆளுங்கட்சியினர் எதிர்க்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒரு குளத்தை தூர்வாடுறது ஒரு லேசான காரியமாக இருக்கலாம். ஏரிங்கிற பட்சத்தில் பல்வேறு துறையினர், அரசாங்க துறையினர் இதில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு துறையினர்கிட்டையும் இவங்க அனுமதி வாங்கி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை தூர்வாரி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை கண்டிப்பாக ஆளுங்கட்சியினர் அவங்க எதிர்க்கலைன்னா கூட இவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டங்கள், இவ்வளோ ஒரு கைது இந்த அளவுக்கு பண்ணியிருக்க அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஓகே, நான் திரு செல்லப்பெருந்தகை அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கே வந்து தூர்வாரி இடத்தை வந்து பார்வையிடணும்னு சொல்லி போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படை கேள்வி மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற அந்த காப்பி கூட திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட இன்னைக்கு காட்டியிருந்தாங்க. அவர் பிரஸ் மீட்லேயும் சொல்கிறார், அது மனித சங்கிலி போராட்டம் நடத்துவது அங்கே தடை செய்யப்பட்டுள்ளது, ஆனால் வந்து நான் இந்த சாலையில் போகிறதுக்கு வந்து எனக்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மனித சங்கிலி போராட்டம் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவர் இதுக்கு தான் போறாரு அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல மாவட்ட நிர்வாகம் வந்து அவரை தடுக்கிறது, அதுக்கு வந்து சட்டம் அனுமதிக்கிறதுன்னு அவங்க சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷனாக இருக்கு. உங்களுடைய இல்லை, நான் தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே போகக்கூடாதுன்னு இருக்கேன். நான் 144 தடை உத்தரவு இருக்குன்னா சரி, அங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெடும்னா சரி, அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்றாங்க. அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். தமிழ்நாட்டு மக்களுக்காக போராட வந்தாங்கலாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுறோமா? அது எந்த நிகழ்வை ஒட்டி நடக்குதுன்றதான் பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பா கிராமங்களில் இருக்கிற மாணவ மாணவிகள்லாம் வந்து இடிஞ்சு போயிருக்காங்க. அவருடைய வாழ்க்கையெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த நீட் தேர்வால. அதை ஒட்டி தான் இப்போ இந்த மனித சங்கிலி போராட்டம் நடக்குது. தமிழக அரசும் சேர்ந்து பண்ணியிருக்கணும். நாங்களும் உங்க கூட சேர்த்துக்கிறோம். உண்மையிலேயே தமிழக மக்கள் மேல இவர்கள் நம்பிக்கை இருந்தால், இந்த மக்களுக்காக போராடுகின்ற அரசு இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? கட்சியாகட்டும் அரசாகட்டும்
இது ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து போராடுகிறோம். இப்ப கர்நாடகால எடுங்க, ஆந்திரால எடுங்க, அங்க கட்சி எல்லாம் கிடையாது. மக்கள் பிரச்சனை ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப காவிரி பிரச்சனைனா கர்நாடகால வந்து கட்சி இருக்காங்க, ஒத்த குரல்ல ஒரே குரல் தான் அங்க, அதுக்கு மேல குரல் இது மாறி மாறி இரண்டு கட்சிகள் மீதும் வைக்கப்படுற குற்றச்சாட்டு தானே. திமுக ஆட்சி காலத்துல அதிமுக நடத்தக்கூடிய போராட்டத்தெல்லாம் வந்து இணைந்து செஞ்சிருக்காங்க. ரெண்டு கட்சிகள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நாங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது அதிமுக டெங்கு காய்ச்சலுக்காக மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. ஈழத் தமிழர்களுக்காக மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்து நிறுத்தல, யாரையும் கைது பண்ணல. நான் என்ன சொல்றேன், கூட 3 மாவட்டங்கள் தவிர அது திமுக தானா முன் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. அந்த 3 மாவட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல, என்ன காரணம்? அந்த 3 மாவட்டங்களை திமுக தான் ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த கைதுக்கு பிறகு அவர் திமுகல இருந்து வந்த அறிவிப்பு தானே இது. இந்த 3 மாவட்டங்கள் என்ன சொல்றேங்க, மற்ற எல்லா இடங்களிலும் நடந்திருக்கே. ஏரி குளங்கள்ல போய் பாக்குறது என்ன பிரச்சனை? இல்ல நான் கேக்குறேன், ஏரி குளங்கள்ல போய் பாக்குறது என்ன பிரச்சனை? தமிழகம் முழுவதும் பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா மாவட்டங்களிலும் மனித சங்கிலி நடந்திருக்கு, சென்னை உட்பட எல்லா இடங்களிலும் நடந்திருக்கு. கண் கூட பாத்துறோம். இல்ல நோக்கம் என்ன அவங்கள தான் கேட்கணும். மாவட்ட நிர்வாகம் சொல்றது என்னன்னா, நான் வந்து ஒரு லாஜிக்கலா தான் புரிஞ்சுக்க விரும்புறேன். எல்லா மாவட்டங்களையும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா மாவட்டங்களையும் மனித சங்கிலி நடந்திருக்கு. அங்க மட்டும் வேணான்னு சொல்றாங்கன்னா அவர்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருந்திருக்கலாம். வந்து அவங்க ஒரு காரணத்தோட சொல்லலாம். அவங்க வேண்டாம்னு சொல்ற எல்லா இடத்துலயும் சொல்லிருக்கலாமே. அங்க மட்டும் சொல்றாங்கன்னா ஒரு காரணத்தோட சொல்றாங்க. ஒரு காரணமும் கிடையாது. அங்க இன்னும் ரொம்ப வலிமையா செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த குளங்கள்லாம் அவங்க ஏற்கனவே திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்டம் எல்லாம் சாலை ஓரமா பார்த்துட்டு வராங்க. இப்ப இவங்க திட்டமிட்டு இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதிக்குள்ள இருக்கிற குளமா இல்ல ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற குளமா, என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இப்போ 2-3 நாள் என்ன வந்துட்டு இருக்குன்னா, கரிகாலன் அன்று கல்லணை கட்டினார், கலைஞருடைய மகன் இன்று ஏரி குளங்களை கட்டி வருகிறார், தூர் வாருகிறார், செப்பனிடுகிறார் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐப்ல போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல இருக்கலாம், நான் நிச்சயமா எல்லாருமே பாராட்டுவாங்க, இங்க இருக்கிறவங்களும் பாராட்டுறாங்க. என்னுடைய கேள்வி, தடுக்கணும்ங்கிறது வந்து திமுக செய்ய விடக்கூடாதுங்கிறது நோக்கமா இருக்கும்னா, திரு ஸ்டாலின் அவர்களே சொன்னது போல திருவண்ணாமலையில ஒரு இடத்துல இது தூர் வாடுறாங்க, அந்த இடத்துல ஒரு கிணறு கிடைக்குது, அந்த இடத்துல வந்து அறநிலைத்துறை சார்பில் பல கோவில் குளங்களை திமுகவினர் தூர் வார போறாங்க, அதற்கு அறநிலைத்துறை பர்மிஷன் கொடுக்குது. அப்ப அதெல்லாமே வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்து தானே செய்றாங்க. இந்த கைதுக்கு நோக்கம் என்ன? இந்த கைதுக்கு நோக்கம் என்ன? இது வந்து அதிமுக செய்யறது எதையுமே செய்ய விடாம தடுக்கணும்னா தமிழ்நாடு முழுவதும்ல அவங்க தடுத்துக்கணும். அதுதான் எனக்கு புரியாத விஷயம். எல்லாரும் தான் தடுக்க முடியுமா? எந்த ஆட்சியும் அது மாதிரிலாம் செய்ய முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டிஸ்டர்ப் பண்ணலாம், அரசியல் ரீதியா வந்து டிஸ்டர்ப் பண்ணாதவங்க யாரும் கிடையாது. தொந்தரவு செய்வாங்க, அரசியல் மேலும் மேலும் பண்ண விடாம தடுத்து நிறுத்துவாங்க, அந்த முயற்சி எல்லாம் செய்வாங்க. அரசியல்ல போட்டி பொறாமைகள் எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், எந்த பணின்னு பார்க்கணும். நீட் தேர்வை ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்க, 3 மாவட்டத்துல இல்ல, குளம் அங்க தூர் வாடுறாங்க, அதை போய் பாக்குறதுல என்ன பிரச்சனை? அந்த கச்சரா குளம் என்ற பகுதியில போய் பார்வையிடுறது இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க என்ன சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட போகுது? அங்க என்ன பிரச்சனை ஏற்பட போகுது? தமிழக அரசுக்கு எதிராக என்ன பேச போறாங்க? அங்க அப்ரிஷியேட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் எதிர்கட்சிகள் செய்கின்றன, வரவேற்கணும். இதுதான் அரசியல் ராஜதந்திரம், அரசு முதிர்ச்சி. இது என்னன்னு பார்த்தா பின்னடைவு அரசுக்கு தானே கண்டி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இல்ல. நான் திரு செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, அதிமுகவை நோக்கி பல்வேறு கேள்விகளை இங்கே எழுப்பியிருக்கிறீங்க. அவர்களுடைய பிரமுகர் இணைந்த பிறகு அவங்க பதிலளிப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். பட் காங்கிரஸ் கட்சியை நோக்கியும் சில கேள்விகள் எழுக்கின்றன. இன்னைக்கு நீட் தேர்வுக்கு தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனித சங்கிலி போராட்டம், காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்கிறது. ஆனால் குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா, முதல் நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் ஆட்சி தான், இன்னைக்கு ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுடைய எழுப்பப்படுது. இல்லை, நீட் தேர்வை கொண்டு வரணும்னு ப்ரொபோஸ் பண்ணது நாங்கள் தான். தேசியமயமாக்கப்பட்ட எல்லா மாநிலங்கள்லையும் ஒரே மாதிரியான தேர்வு இருக்கணும் அப்படின்ட்டு தேர்வு நடத்தப்படணும்ட்டு. ஆனால் அதற்கு வந்து சந்தர்ப்பம் கொடுக்கணும், சிலபஸை மாற்றணும். நாங்கள் என்ன சொன்னதுன்னா, ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள், நீட் தேர்வு நடந்தது, ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் வரணும். வந்த பிறகுதான் இந்த திட்டத்தை தேர்வே நடந்தது. இல்ல, அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் அந்த தேர்வையே ரத்து பண்ணுச்சு. தேர்வே நீங்க நடத்துனீங்க சார், நாங்க ஒத்துக்கொள்ளுகிறோம், அது தவறுன்னு ஒத்துக்கிறோம். உச்சநீதிமன்றம் சொன்னது முடிவு இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் கொண்டு வந்த பிறகுதான் இந்த தேர்வை நடத்த வேண்டும் என்று நாங்க விட்டுட்டோம். அதை இப்பவும் நாங்க என்ன சொல்றோம்னா, நீட்டு தேர்வை நாங்க எதிர்க்கல, நீட்டு தேர்வை கொண்டுட்டு வாங்க. எல்லா மாநிலங்களையும் தேசியமயமாக்கப்பட்ட முடிய பாரத நாட்டில் எல்லா மாநிலம் ஒரே சீரான பாடத்திட்டங்கள் இருக்கணும். குஜராத்ல ஒண்ணு, மகாராஷ்டிராவில் ஒண்ணு, தமிழ்நாட்டில் ஒன்று இருக்க கூடாது. ஏன்னா இவங்க எங்க இருந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து தயார் பண்றாங்க? ஒரே மாதிரின்றாங்க. இந்தியா முழுவதும் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண சிபிஎஸ்இ ஃபாலோ ஒரே மாதிரின்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்ல. அதுலயும் மிகப்பெரிய ஏமாற்றம். தமிழ் குஜராத்ல வேற மாதிரி கொஸ்டின் பேப்பர், தமிழ்நாட்டுக்கு வேற மாதிரி கொஸ்டின் பேப்பர். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா,
98 விழுக்காடு மாணவர்களுக்கான தேர்வா 2 விழுக்காடு மாணவர்களுக்கான தேர்வா? ஓகே, நியாயமான கேள்வி. இங்க வந்து ஒரே பாடத்திட்டம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீட்டை கொண்டு வரணும்னு சொல்றீங்க. ஆனா காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகா நீட் தேர்வை ஏத்துக்குச்சு, காங்கிரஸ் ஆளக்கூடிய மற்ற பல மாநிலங்கள் நீட் தேர்வை ஏத்துக்குச்சு. நீட் முறைப்படி தான் நீங்க மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்தி இருக்கீங்க. சிபிஎஸ்இ சிலபஸும் கர்நாடகா போர்டு சிலபஸும் ஒண்ணா? பாடத்திட்டங்கள் அங்க ஏற்கனவே மாற்றப்பட்டு இருக்கிறது. அதற்கு ஈக்குவலான பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது. நான் கூட இப்போ 21, 22, 23 நாள் கான்ஃபரன்ஸ் பெங்களூர் போயிருந்தேன். கர்நாடகா கவர்மெண்ட் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப நான் அதை கேட்டேன், நீங்க காவிரிக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டீங்க, நீட்டுக்கு எப்படா ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இப்ப காவிரி விஷயத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேன்றீங்க, பிரதமர் சொல்றதை மதிக்க மாட்டேன்றீங்க, வாட்டர் போர்டு சொல்றதை மதிக்க மாட்டேன்றீங்க, இதை மட்டும் இப்படி ஏற்றுக்கொண்டீர்கள், வேற வேற முரண்பட்ட ஆட்சி நடந்துட்டு இருக்கேன். அப்ப சொல்றாங்க அவங்க, எங்களுக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லா திட்டங்களும் தயாராயிடுச்சு, பாடத்திட்டங்கள் ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள், அங்க மாறுபாடு கிடையாது, ஆகையால் எங்க மாணவர்கள் அதை எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நம்மளோட பிரச்சனை வந்து நம்மளுடைய பாடத்திட்டத்தை இத்தனை கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக மாற்றாது. நம்ம முதலமைச்சர் போன ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இது வந்து விலக்கு வாங்கினாங்க? போன ஆண்டு உச்சநீதிமன்றமே விலக்கு கொடுத்தது, ஒரு வருஷத்துக்கு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதை ரொம்ப வாதாடினார், போராடினார். எங்களுக்கு விலக்கு வேணும், எப்ப நாங்கள் பாடத்திட்டத்தை மாத்திரமோ அப்பொழுது நீங்கள் இந்த நீட்டு தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்க அதுக்கு ஓராண்டுகள் விலக்கு 12 வருஷம் மாத்தாமே வச்சிருப்போம். அப்படி பார்த்தா கொண்டு வரவே முடியாது. இல்லங்க, இது யூனிஃபார்ம் சிலபஸ் யார் கொண்டு வருது? யூனிஃபார்ம் சிலபஸ் யார் கொண்டு வருது? இல்லங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு நீங்க கர்நாடகால என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க? கர்நாடக அரசுடைய சிலபஸும் சிபிஎஸ்இ சிலபஸும் ரெண்டும் ஒண்ணா தான் இருக்கு. அவங்க ஏற்கனவே அந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னு. அப்போ தமிழ்நாடு அந்த நிலைக்கு வரணும், நம்ம சிலபஸை மாத்திரம் நம்ம போராடணுமா? எனக்கு நீட் தேர்வுக்கு நீங்க நிரந்தர விலக்கு கொடுங்கன்னு கேக்குறீங்க. நீங்க நிரந்தர விலக்குங்கிறது உங்களோட கோரிக்கை. ஆனா உண்மைதான். ஏன்னா இப்ப நீங்க சிலபஸை மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிலபஸை மாத்தி இருந்தாங்க, கடந்த ஆண்டு மாத்திட்டு இருந்தாங்க. மாத்திட்டு ஒரே சிலபஸ் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ஒரே சீரா இருக்குமா மாநிலம் முழுவதும், தேசியம் முழுவதும்? நான் என்ன கேக்குறேன், நீங்க அதற்கான வழக்கு போடப்பட்டிருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். குஜராத்ல வேற மாதிரி இருந்திருக்கு, தமிழ்நாட்டுல வேற மாதிரி இருக்கு. அதற்கான வழக்கு போடப்பட்டிருக்கு, நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு, அதோட ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதை எதிர்த்து இதுல இந்த விஷயங்கள் மாற்றணும்னு கேட்கலாம், கோரிக்கை வைக்கலாம் எல்லாமே. நீட் தேர்வுக்கு நிரந்தர விலக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையா இருக்கு. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? பாடத்திட்டத்தை சமன்படுத்திட்டு கொண்டு வரலாம் சொல்றீங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் நிரந்தர விலக்கு, இந்த ஓராண்டு 2 ஆண்டுலாம் சொல்லி ஏமாத்த கூடாது, நிரந்தர விலக்கு கொண்டு வாங்கன்னு கேக்குறாரு. நிரந்தர விலக்குனா அத சிலபஸை மாத்துற வரைக்கும் நிரந்தர விலக்கு தேவைதானே? நான் கேக்குறேன், செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஓராண்டுகள் எதிர்ப்பு கொடுத்தீங்க, அது சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்துச்சுங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுத்துச்சு, அரசு ஒத்துக்கொண்டது இல்ல. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க அந்த தீர்ப்பை கொடுக்கக்கூடிய நாள்ல ஏற்கனவே சில மாநிலங்கள்ல மெடிக்கல் என்ட்ரன்ஸ்லாம் முடிஞ்சிருந்தது. இனிமே அதை மாத்த முடியாதுன்ற ஒரு காரணங்கள் சொல்லி இந்த ஓராண்டு விட்டுறோம், அடுத்த ஆண்டுல இருந்து கம்பல்சரின்னு சொல்லி சொன்னாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்பாற்பட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர் என்ன பேசினார் பாராளுமன்றத்திலனா? தமிழகத்தின் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், அங்கே வந்து பாடத்திட்டங்கள் மாற்றப்படவில்லை, ஆகையால் ஓராண்டுகள் தமிழகத்திற்கு விலக்கு கொடுக்கிறோம் சொல்லி இருக்கார், கடிதமா எழுதி இருக்கார். அவங்க அத சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மென்ட்டா அது இருந்திருக்கலாம். ஆனா எக்ஸம்ஷன் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட்ங்கறத நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு மேற்பட்டு இவரு சென்ட்ரல் கேபினட் கவுன்சிலே பேசி இருக்காரு. அந்த கடிதம்லாம் இங்க வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீட் தேர்வு என்பது என்ன? ஒரு சீரா இருக்கணும் எல்லா மாணவர்களுக்கும். இன்னைக்கு வந்து கிராமத்துல குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மாணவி 197.5 மதிப்பெண் பெறாங்க. அவங்களுக்கு வந்து நீட்ல போகவும் முடியல, கலந்துக்கவும் முடியல. காரணம் என்ன? அந்த அளவுக்கு இங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கிடையாது. அந்த ஃபீஸ் கட்ட முடியல, டியூஷன் எடுக்க முடியல. ஆனா சிபிஎஸ்இ படிக்கிற வசதி வாய்ப்புள்ள குழந்தைகள் அதுல கலந்துக்கிறாங்க. அப்ப இந்த அரசு தேசியம் என்ன சொல்லுது? 2 விழுக்காடுக்கான மாணவர்களுக்கா, சிபிஎஸ்இ படிக்கிறவங்களுக்கா, 98 விழுக்காடான கிராமத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கா? இதுல வந்து அநீதி இருக்கு. அப்ப நீட் என்பது சமூக நீதியை நீட்டா க்ளோஸ் பண்ணுது. ஓகே, அது தற்காலிகமா நிரந்தரமாகறதுல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. நம்ம திரும்ப பேசுவோம். நான் ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கக்கூடிய விஷயம், இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் சொல்வது போல இன்றைய அளவுல நம்ம பார்க்கும்போது இட் இஸ் அன்இம்ப்ளிமெண்டபிள் இன் a ரைட் வே. அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு தேதிக்கு நமக்கு நம்மளுடைய பாடத்திட்டத்துல பிரச்சனை இருக்கதான் செய்யுது. மாநில கல்வியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஏன்னா சிபிஎஸ்இ சிலபஸ் வேறையா இருக்கு. அப்போ உடனே நீட் தேர்வு கொண்டு வந்தா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு அது வேண்டாம் இன்றைய தேதியில் அவங்க சொல்றதுல என்ன தவறு? இல்ல, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இந்த ஆண்டுக்கு மட்டும் நாங்கள் விலக்களிக்கிறோம் என்று சொல்லி இருந்த நிலையில்
அதற்குண்டான நீட் தேர்வை அடுத்த ஆண்டு எதிர்கொள்வதற்குரிய முன்முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொண்டிருக்க வேண்டும். இதில் பாடத்திட்டத்தின் தரத்தை உயர்த்துவது, ஆசிரியர் சிறந்த கல்வியாளர்களை கொண்ட குழுவை அமைத்து இந்த தேர்வை எதிர்கொள்வதற்கான என்ன மாதிரி மாணவர்களை தயார்படுத்துவது. இப்போது உதாரணமாக சொல்வதென்றால் ஐஏஎஸ் தேர்வில் தமிழகம் பின்தங்கி இருக்குன்னு சொல்லி பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் சரி தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கும் ஐஏஎஸ் பயிற்சி அளிப்பதற்கு, அந்த தேர்வை எதிர்கொள்வதற்கான பயிற்சி அளிப்பதற்கு அரசாங்கம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்ட் ஒதுக்குது. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ட்ரெயின் ஆனாங்கன்னு மானிய கோரிக்கையில் கணக்கு காட்டப்படுகிறது. அந்த அளவு உண்மையாக நடைபெறுகிறதா, அந்த அளவுக்கு தேர்ச்சி சதவீதத்தை அவர்கள் காட்டுகிறார்களா என்பதெல்லாம் விவாதத்துக்குரியது. ஆனாலும் கூட இப்படி ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு அரசு, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதை ஒரு நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய அரசு இந்த நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஓராண்டுக்குத்தான் நாங்கள் அனுமதி என்று தெளிவாக கூறியிருந்த நிலையில் அந்த தேர்வை எதிர்கொள்வதற்கு பயிற்சி வகுப்புகளை முன்கூட்டியே தொடங்கி இருக்க வேண்டும். அது இப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இல்ல நம்ம செஞ்சிருக்கணும். அதே போல செஞ்சிருக்கணும். இந்த ஹைண்ட்சைட் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எவ்வளவு காலத்துக்கு இப்போ என்ன தீர்வு? இல்ல, இப்போது பாராளுமன்ற துணை சபாநாயகர் 40,000 பேர் தேர்ச்சியாகி வெயிட் பண்றாங்க கவுன்சிலிங்க்கு. அத தவிர லட்சக்கணக்கானோர் +2 மார்க் வாங்கிட்டு நாங்க 199 வாங்கிருக்கோம் 200 வாங்கிருக்கோம் வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அதுதான் நிச்சயமாக அந்த மாணவர்கள் தங்களுடைய நிலை என்ன என்ற ஒரு தெளிவில்லாத நிலையில் நிறுத்தப்பட்டிருப்பது வேதனைக்குரியது. அதை நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் டெல்லியில் பிரதம அமைச்சரை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிற நாடாளுமன்ற துணை சபாநாயகர் கூறியிருப்பதும் கவனத்துக்குரியது, கவலைக்குரியது. அவர் தொடர்ச்சியாக நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு கேட்கிறார். அப்படி ஒரு விலக்கு அளிக்க முடியுமா என்பது, சாத்தியமா என்பது எனக்கு புரியவில்லை. பாராளுமன்றத்தில் அளவுக்கு இதில் சட்ட திருத்தம் செய்யப்படாமல் அப்படிப்பட்ட விலக்கு கிடைப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஏனென்றால் ஈக்குவாலிட்டி இல்லை என்று மாணவர்கள் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சோ உங்களுடைய பார்வையில ஒரு டெம்பரரி ரிலீஃப் வேணா, ஒரு தற்காலிக தீர்வு வேணா, நிரந்தரமா கிடைக்க வாய்ப்பில்லை. கிடைப்பதை எதிர்பார்ப்பதும் சாத்தியமில்லை. நீங்கள் மாணவர்களை தயார்படுத்த மாட்டோம், பாடத்திட்டத்தை மாற்ற மாட்டோம், எனக்கு விலக்கு கொடு என்று கேட்பது நியாயமும் ஆகாது. பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இந்த நீட் விவகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல நான் புரிஞ்சுக்க விரும்புறது, இன்னைக்கு சேலம் எடப்பாடி பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியை பார்வையிட செல்லக்கூடிய வழியில எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கைது செய்யப்படுகிறார். ஏன் கைது செய்யப்படுகிறார்? அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஆனதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 40-45 ஆண்டு காலமாக இல்லாமல் இருந்த ஒரு நல்ல வழக்கம் இந்த குடிமராமத்து பணி என்பது. அதை அவர்கள்தான் இப்பொழுது அறிவித்து முதல்ல ஒரு 100 கோடி, அதுக்கு பிறகு ஒரு 300 கோடி ஒதுக்கி ஏறத்தாழ இன்றைக்கு அவர்களே அறிவித்திருக்கிற செய்திகளின்படி 2065 ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தின் கீழே தூர்வாரப்படணும் சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் 80% பணிகள் 2 மாதங்களுக்கு முன்னாலே 1519 ஏரிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே, ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுற காஞ்சிபுரம் மாவட்டத்திலே நிறைவேற்றிருக்கிறார். இப்படி நாங்கள் தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசானது அம்மாவுடைய அரசு தான் இந்தியாவிலேயே மழைநீர் சேகரிப்பு திட்டத்தில் முன்னோடியாக இருக்கிற மாநிலம் என்று சொல்லி மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற இன்றைய ஜனாதிபதியினுடைய உதவி ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்கள் தமிழகத்தை பார்த்து மழைநீரை சேகரிக்கின்ற வழிமுறைகளை நீங்கள் எல்லா மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும். அவர்கள் கசிவுநீர் குட்டை நான் கேட்டது ஸ்டாலின் அவர்கள் ஏன் செய்யப்பட்டார்? அவர் என்ன சொல்றாரு, தொகுதி மக்களுக்காக முதலமைச்சரே இந்த ஏரியை தூர்வாரி இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணியில் ஈடுபட்டிருக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. குடிமராமத்து திட்டத்தில் கூட அந்த ஏரியை தூர்வார எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பமில்லை. தன் தொகுதியில் உள்ள ஏரியை கூட தூர்வார முடியாத முதலமைச்சருக்கு இப்போது திமுக தூர்வாரி இருப்பது எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்றாரு அவர். அவர் சொன்னதானே கேட்டீங்க. அந்த இடத்துல இன்றைக்கு ஊராட்சி குழு, கரட்டூர் ஒன்றிய குழு தலைவராக இருக்கிற கே மணி தெளிவாக ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, நாங்கள் முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி வட்டாட்சியர் அனுமதி அளித்து
நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதுவரையில் நாங்கள் எவ்வளோ மண்ணை எடுத்து கொடுத்துருக்குறோம்னாக்கா, வண்டல் மண்ணை விவசாயிகளுக்காக ஏறத்தாழ 37,616 விவசாயிகள் சேலம் மாவட்டத்தில். சார் சிறப்பு. இருங்க இல்ல நிறைய விவசாயிகளுக்கு கொடுக்கட்டும். நான் நல்ல திட்டம், நான் இல்லனே சொல்லல. சொல்லி முடிச்சு அப்ப இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு என்ன காரணம் தெரியும். இல்ல யாரும் தடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். அரசு பல இடங்கள்ல குடிமராமத்து செய்கிறதுனா, வண்டல் மண் எடுத்து கொடுக்குதுன்னா சூப்பர், சிறப்பான விஷயம். யாருமே அதை வந்து மாட்டுக்கட்டு சொல்லவே மாட்டாங்க. நல்ல திட்டம். நான் என்ன கேட்கிறேன், திமுக மற்ற இடங்கள்ல அவங்க வந்து தூர்வார பணியை மேற்கொள்றாங்கன்னா அதுவும் நல்ல விஷயம் தானே. அரசாங்கமும் எதிர்கட்சிகளும் இணைந்து செயல்பட்டு நீங்க அவங்கள பாராட்டுங்க, அவங்க உங்களை பாராட்டட்டும். இதுல எதுக்கு கைது, அவங்கள போக விடாம தடுக்கிறது, இவ்வளவு விஷயங்கள் எதுக்கு? இல்லையே, இப்ப நாங்க வந்து இதுல நாங்க அரசியல் பண்ணலையே. எடப்பாடி பழனிசாமி தொகுதியிலே இந்த ஏரியா அது மொத்தமே வந்து ஒரு 3 கேள்வி. இருங்கம்மா, முதலமைச்சர் தொகுதியிலேயே மற்றவர்கள் தான் ஏரியை தூர்வாரணுங்கிற நிலைமை இருக்குதான்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு பதில் என்ன? தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டமானது எல்லா மாவட்டத்திலும் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன். அந்த ஏரியில என்ன கதை? அந்த ஏரியில அரசு தூர்வாருச்சா? திமுக தான தூர்வாருச்சு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுக ஆட்சி காலத்துல தான் வந்து ஏரிகளில் மண் எடுக்க கூடாதுன்னு அதை வந்து தடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு வந்து வண்டல் மண் திட்டம் கொண்டு வந்திருக்கு. வண்டல் மண் எடுக்க நீங்க அனுமதிக்கிறீங்க. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் அனுமதிக்குது, இல்லன்னே சொல்லல. நான் கேக்குறது, ஏன் கைது செய்யப்படணும்? திமுக தூர்வாரிடுச்சு, சரி அரசு தூர்வாரலன்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு தெரியாதா? அவங்க தூர்வாரிச்சு, அந்த தூர்வாரினதை நான் பார்க்க போறேன்னு சொல்றாரு. பார்த்தா என்ன ஆயிடும்? இருமா, கரட்டூர் ஒன்றிய குழு தலைவர் மணி அதைத்தான் சொல்றாரு. நாங்க ஏற்கனவே முறையான அனுமதி பெற்று விவசாயிகள்லாம் நாங்கள் வந்து ஒற்றுமையாக வண்டல் மண் எங்கள் நிலங்களுக்கு அடிச்சுட்டு இருக்கிறோம். அதை வந்து நாங்கள் யாருக்கோ விற்பனை பண்ணுறதுக்காக மண் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி டவரில் ஏறி தர்ணா பண்ணி எவ்வளவு கலாட்டா பண்ணாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதா இல்லையா? இல்ல கேள்வி அப்போ கட்சிக்காரங்க மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இல்ல அப்போ கேள்வி என்ன வருதுன்னா, இன்னைக்கு நாளைக்கே செல்ல பெறுதல் என்னோட வரட்டும். கேள்வி என்ன வருதுன்னா, செல்ல பெறுதல் என்னோட வரட்டும். நான் அங்க இட்டுமே காட்டுறேன். அனைத்து விவசாயிகளும் பலனடைஞ்சிடல. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நான் பொது வாழ்வுல இருந்து விளைக்கிறேன். ஓகே, இல்ல நீங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க, அவங்க இல்லன்னு மறுக்கிறாங்க, அது வேற. நான் கேக்குறது அப்போ உங்களுடைய அந்த திரு மணி அவர்கள் சொல்லக்கூடிய அறிக்கையின்படியே முதலமைச்சர் தொகுதியிலேயே அங்க பிரச்சனை இருக்குன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியதாலும், அங்க வந்து அரசியல் ரீதியான சில குற்றச்சாட்டுகளை அவர் வைத்ததாலும் தான் கைது செய்யப்படுகிறார். இல்லங்க, அப்போது அரசியல் ரீதியான கைதா? முதல்ல நீங்க எங்க மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து அங்க பல்வேறு நலத்திட்ட உதவிகள்ல அந்த தொகுதியில நடத்துறதுக்காக குடிமராமத்து பணியிலிருந்து, ஏரிகளை தூர்வாரத்திலிருந்து, பாலங்கள் கட்டுறதுல பல்வேறு திட்டப்பணிகளை அவங்க ஏற்கனவே ப்ரோகிராம் கொடுத்து வர்றது. பாலம் கட்டுறது நல்ல விஷயம், ஏரி தூர்வாரம் நல்ல விஷயம். இந்த ஏரியா திமுக தூர்வாரம் அதுவும் நல்ல விஷயம் தானே? இல்ல நல்ல விஷயம் தான். நாங்க நம்ம அரசாங்கம் செஞ்சா நல்லது, திமுக செஞ்சா கைதா? இருங்க, அப்படி பார்த்தா நாங்க வந்து திமுக அந்த ஏரியை தூர்வாரும் போது தடுத்துமா? தடுக்கல. இவங்க பிரச்சனை எப்ப கொண்ட கலப்பறாங்க? நீங்க செய்யலாம், அதனால தான் அவங்க செய்யறாங்க. முதலமைச்சருடைய தொகுதியில் அவர் ஏன் செஞ்சிருக்காங்க? ஆமா, நீங்க தடுக்கல. நீங்க சொல்றதுபடியே நீங்க தடுக்கல. ஓகே, யார் வேணாலும் செய்யட்டும், ஒரு நல்ல விஷயம், நீங்க என்கரேஜிங்கா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பார்வையிட போகும்போது ஏன் தடுக்கணும்? முரண்பாடா இல்லையா? இதை வைத்து உள்ளூர்ல வந்து சிக்கலை ஏற்படுத்துறதுக்காக அவருடைய பயணம் அரசியல் சிக்கல். ஆமா, நிச்சயமா. அப்ப அரசியல் சிக்கலுக்காக காவல்துறை பயன்படுத்துறாங்க. அரசாங்கம் இந்த திட்டத்தை தலைமேற்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு திட்டத்தை, இவர்கள் ஆட்சியில இதை பத்தியே கவலைப்படாத ஒரு திட்டத்தை இந்த அரசு செய்யுதுனாக்கா எதிர்கட்சி தலைவர் மனப்பூர்வம் பாராட்டி இருக்கணும். ஆனா பாராட்டுறதுக்கு பதிலாக என்ன சொல்றாரு? சொந்த தொகுதியிலேயே சொந்த ஊர் ஏரியே தூர்வார முடியல, அது அரசியல் இல்லையா? அது உள்நோக்கம் இல்லையா? இல்ல, அந்த ஏரியில அப்படிதான் இருந்ததுன்னு சொல்ற. மற்ற ஏரிகள்ல நீங்க சொல்லிருந்தாருன்னா நம்ம கேட்கலாம். அந்த ஏரியில திமுக தான் ஏரி மராமத்து பணின்றது 41,000 நீர்நிலைகள் இருக்கு. உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல கேட்டுங்க, 36வது நபார்டு வங்கியினுடைய விழாவில் வந்து எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு தமிழக அரசாங்கமானது விவசாயத்தையும் மீனவர்களையும் பாதுகாப்பதற்காக எந்த இது பருவநிலை மாற்ற காலமாக இருந்தாலும் அவருடைய வாழ்வை பாதுகாப்பதற்காக 6,000 கோடி ரூபாயில நாங்க திட்டம் போட்டு எங்களுக்கு நபார்டு வங்கி உதவுது. அதோடு மட்டும் இல்லாம தண்ணீரை எப்படி சேமிப்பது, காப்பது, மேலாண்மை செய்வது, இப்படி 6,500 கிராமங்களில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மூலமாக 67,000 தண்ணீர் தூதுவர்களை நியமித்து வேலை செய்யற ஒரு அரசு ஒரு ஊர்ல தடுத்துட்டாங்க. நீங்க அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை. செல்வகுமார் அவர்கள்ட்ட சுருக்கமா உங்களுடைய பார்வையை தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த நீட் விவகாரத்துல
அரசாங்கம் தொடர்ந்து இப்பவும் கூட முதலமைச்சர் வந்து பிரதமரை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. நாங்கள் நம்பிக்கையோடு இருப்போம் சொல்லியிருக்க ஒரு 5-6 அமைச்சர்கள் டெல்லி போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. மாறி மாறி அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டே இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த 85% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத வந்து ஒன்று கொண்டு வரதுக்கான முயற்சிகள், அப்புறம் அது நீதிமன்றத்தில் இப்போ மாட்டியிருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இது போன்ற முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது இந்த நீட் தேர்வில் ஒரு சொல்யூஷன் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா, இல்லை கன்ஃபியூஷன் தான் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷனும் குழப்பமான சூழ்நிலையும் தான் நிலவிட்டு இருக்கு. மாணவர்கள் வந்து +2 அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அவங்க எக்ஸாம் எழுதி, ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லாத பட்சத்தில் ஒரு நீட் தேர்வு அவசியமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை. இப்போது எங்களுக்கு நாங்கள் நீட் தேர்வை விரும்பலை. அதுக்கு முதல் காரணம் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்தில் இயங்குது. அப்படி இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இல்லை ஒரு தேசியமயமாக்கப்பட்ட நீட் தேர்வு அவசியமா அப்படின்னா இல்லை. கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்கள் நாங்கள் விரும்பலை. அப்படியே நீட் தேர்வு கொண்டு வருவதாக இருந்தாலும் அதற்குண்டான கட்டமைப்பு, அதற்குண்டான சிலபஸ், அதற்குண்டான இதில் தமிழ்நாட்டுடைய மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் படிக்க போகிறாங்க. அதற்கான ஒரு வரையறை எலிஜிபிலிட்டியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த நீட் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். அப்படி ஒரு எலிஜிபிலிட்டி வர்ற பட்சத்தில் சந்தோஷம். அப்படி இல்லாத பட்சத்தில் அது வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அந்த எலிஜிபிலிட்டி வந்தால் கூட கிராமப்புற மக்கள், கிராமப்புற மாணவர்கள் அதில் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட வசதி இருக்கிற மாணவர்களால் மட்டும்தான் அந்த நீட் தேர்வை எழுதி அவங்களால இன்னைக்கு தேதிக்கு நீங்க சொல்ற விஷயம் சரி. அப்போ இதுக்கான சொல்யூஷன், இதுக்கான நிரந்தர தீர்வு அப்படின்னு ஒண்ணு நோக்கி நம்ம போனோம்ல. அப்போ நிரந்தர தீர்வுங்கிறது நிரந்தர விலக்கு தான் நிரந்தர தீர்வுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல திரு ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்ம பாடத்திட்டம் எல்லாம் மாற்றி ஒரு கட்டத்துல நம்ம அந்த நிலைக்கு வந்துட்டு பிறகு நீட் தேர்வு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்? அந்த நிலைக்கு வர்றது இப்போ உள்ள சூழ்நிலையில சாத்தியம் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா நம்ம சிலபஸ் மாற்றணும். சிலபஸ் மாற்றிட்டு சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலண்ட்டான சிலபஸ் கொண்டு வரணும். நம்ம ஸ்டேட் போர்ட் கவர்மெண்ட் சிலபஸ்லேருந்து நிறைய அடிஷ்னலாக சிலபஸ் பாடங்கள் லெசன்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, ஏற்கனவே வந்து நம்ம மாணவர்கள் மதிப்பெண் குறையிறதுனால அவங்க படிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சில மாணவர்கள் சூசைட் கூட பண்ணுறது விஷயத்தில் கூட பார்க்குறோம். நம்ம ஃபெயில் ஆகிற பட்சத்தில் எப்படினாலும் இவங்க நீட் தேர்வு எழுதினாலும் எழுதலைனாலும் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பாடத்தை எம்பிபிஎஸ்க்கு உண்டான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பாஸ் பண்ணி தான் வரப்போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீட்னு இடையில ஒரு ஃபில்ட்ரேஷன் அவசியம் இல்லையே. ஏன்னா இப்போ நீட் நான் எழுதிட்டு போகிறேன் இல்லை எழுதாமல் போகிறேன், எழுதிட்டு போயிருந்தாலும் எம்பிபிஎஸ்க்கு உண்டான சிலபஸை நான் பாஸ் ஆனாதான் நான் டாக்டர். ஒருவேளை நீட் எழுதலைனாலும் ஆனால் நம்ம பாடத்திட்டத்தோடைய தரம் குறித்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்கப்படுது இல்லை. +2ல 200 out of 200 வாங்கின மாணவர்கள் பொறியியல் கல்லூரிக்கு போகும்போது முதலாம் ஆண்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து 20% பேர் வந்து அரியர் வைக்கிறாங்கன்ற மாதிரி விஷயம் வரும்போது தரம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அங்கே கேள்வி எழுப்பப்படுது. அது வந்து சிலபஸ் மட்டும் மாற்றினா பத்தாது. சிலபஸ் மாற்றுறதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணணும். ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்குண்டான லேப் ஃபெசிலிட்டிஸ் இப்போ எல்லாம் தியரிட்டிக்கல் ஓரியன்டாக இருக்குது. நம்ம படிப்பு பள்ளி படிப்புங்கிறது ஃபுல்லாக ஒன்லி படித்து மக்கப் பண்ணி அதை எழுதுகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நிறைய இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதற்குண்டான காலேஜில் எப்படி எம்பிபிஎஸ்ஓ பிஇஓ எப்படி நாங்கள் படித்து செமஸ்டர் எக்ஸாம் எழுதி வரோம், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பள்ளி படிப்பும் மாற்றணும். அதுக்குண்டான ஸ்டாஃப் டீச்சர்ஸ் நிறைய சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் மாற்றினதுக்கு அப்புறம் நீட் கொண்டு வரதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறதுல, இந்த நீட் தேர்வில் தமிழக அரசாங்கம் என்ன முயற்சிகளை எடுத்து வருது, மாணவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு நிலைப்பாடு சொல்ல முடியும்? நீட் படி அட்மிஷனா, +2 படி அட்மிஷனா, என்ன நிலை, என்ன நடக்க போகுது? இல்லை, இப்போ எங்களுடைய முதலமைச்சர் அவர்களோ சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களோ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இன்னும் மற்ற சட்டத்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் எல்லாருமே குழுவாக போய் வலியுறுத்துறாங்க. முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கணும், ஒரே விதமான பாடத்திட்டம் இல்லாத ஒரு நாட்டில் ஒரே மாதிரியான ஒரு தேர்வு முறையை அமுல்படுத்துறதே அது இன்இக்வாலிட்டி.
அன்இக்வாலிட்டி ஓகே சொல்லி இல்ல முடிச்சிடுறேன். நம்ம இப்போ நீட் வேணுமா வேண்டாமாங்கிறது அதுல நிச்சயமா அதுல நிறைய டிபேட் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் பாஜக நீங்களும் அந்த நிலைப்பாடுல தான் இருக்கு. அது வேணுமா வேணாமான்ற டிபேட்குள்ள இப்ப நம்ம போல. இப்போ என்ன செய்ய போறோம்ங்கறத கேக்குறேன். ஏன்னா முதல்ல வந்து சட்டமன்றத்துல ஒரு மசோதா போடப்பட்டது, அது பிரசிடென்ட்க்கு அனுப்பப்பட்டு அப்படியே நிக்குது. 75% ரிசர்வேஷன் கொண்டு வரப்பட்டது, அது நீதிமன்றத்துல அப்படியே நிக்குது. இப்போ ஒரு அவசர சட்டம் கொண்டு வர போறோம், தற்காலிக விலக்கு கேட்க போறோம்னு ஊடகங்கள்ல பேசப்படுது. அது நடக்க போதா, செய்ய போதா, எது என்ன தீர்வு, என்ன நடக்க போதா எடுத்து அதைத்தான் இப்போ வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பிரதமர்கிட்ட வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு விலக்கு வேணும். ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கமானது தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படிச்சிருக்கிறதுனால பெருவாரியாக பாதிக்கப்படுகிறார்கள். இதில் இடஒதுக்கீடு வர கிராமப்புற மாணவர்களுடைய நலன்கள் இவையெல்லாம் வந்து பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பிப்ரவரி மாசத்துல இருந்து வலியுறுத்திட்டே இருக்கோம் சார். ஆனா தீர்வு என்ன சார்? நம்ம திரும்ப நம்ம வலியுறுத்துறோம் இன்னி வரைக்கும் நம்ம கவுன்சிலிங் நடத்த முடியல, தள்ளி போயிட்டே இருக்கு. காத்திருக்கிற மாணவர்களுக்கு எப்ப தீர்வு கிடைக்கும்? இத நம்ம வந்து இன்டெஃபினிட்டா ஒத்தி போட்டுட்டே இருக்க முடியாது. இப்ப நீங்க வந்து அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நாங்க நீட் தேர்வு ஏத்துக்கிட்டு போயிட்டா பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற மாணவர்களும் சமூக நீதிக்காக பயன்பெறக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். நீட் ரேங்க் படி ரேங்க் லிஸ்ட் ஏன் தயார் செய்யப்பட்டது? என்னது மருத்துவ கலந்தாய்வுக்கான விஷயங்களா அறிவிக்கப்பட்டு நீட் ரேங்க் படி மார்க் லிஸ்ட்ல தயாரா இருக்கு. ஏங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும்போது அதுக்கும் நம்ம தயார் நிலையில இருக்கணும்னு சொல்லி, ஆனா எங்களுடைய நோக்கம் என்னன்னா நீட் தேர்வு தமிழ் இப்போ சார் ஜூலை எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஜூலை எண்டுக்கு வந்துட்டோம். பொறியியல் கலந்தாய்வு தொடங்கி நடந்துட்டு இருக்கு. மருத்துவ கலந்தாய்வு எப்ப நடத்துறது? இப்படி நம்ம காலம் தாழ்த்திட்டே இருந்தா செப்டம்பர் அக்டோபர் போயிட்டே இருக்கலாமா? வலியுறுத்திட்டே இருக்கோம். முதல்ல பேசிக்கா புரிஞ்சுக்காம நீங்க வந்து பேசுறீங்க. நீட் தேர்வுன்றது என்ன? சிபிஎஸ்இ சிலபஸுடைய அடிப்படையில கேள்வித்தாள் தயார் பண்றான். நாங்க மாநில பாடத்திட்டத்துல மாணவர் படிச்சுட்டு எப்படி மார்க் எடுக்க முடியும்? இல்ல நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். அதுதான் எல்லா கட்சிகளுமே சொல்றாங்க. அதை நான் மறுக்கவே இல்ல. அது சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் கேக்குறது இப்ப என்ன செய்ய போறோம் மாணவர்களுக்கு? இப்ப போய் வற்புறுத்தி தான் ஜனாதிபதிக்கு அனுப்புறதுக்கு பிரதமர் ஒத்துக்கிறாரு. இவ்வளவு காலமா அவருடைய டேபிள்ல தான் ஒத்துக்கிட்டாரா? இப்போ அந்த மசோதா வந்து கையெழுத்தாயிட போது இல்ல தெரிஞ்ச மாணவர்களுக்கும் தெரியணும். அதுக்காக நிச்சயமா சொல்றேன். எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு விளக்கு அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில ஆண்டுகளா இப்போ பாடத்திட்டம் கூட சொல்றாங்களே. நான் நேற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு முடிச்சிருந்தா பாடத்திட்டம். அதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் கல்வியாளர் அனந்தகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் வந்து எங்களுடைய மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து 2 குழு நியமிச்சிருக்கிறாரு. அந்த குழு வந்து வேகமா தன்னுடைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. பாடத்திட்டங்கள் மாறும். அந்த பாடத்திட்டங்கள் மாறுகிற பொழுது நிச்சயமாக நம்மளுடைய கல்வித்தரமானது உலகத்தரத்திற்கு உயரும் அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கிறார் எங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். ஆக நாங்க வந்து ஓய்வா இருக்கிறோம் அல்லது கண்டும் காணாம இருக்கிறோம் சொல்றதெல்லாம் ரொம்ப கண்டு காணாம இருக்கீங்கன்னு சொல்லவே இல்ல. 3 முயற்சிகள் வந்து முன்னெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எதுலயுமே இது வரைக்கும் பலன் கிடைச்சதா தெரியல. இன்னும் மாணவர்கள் குழப்பத்துல இருக்காங்களே. நம்ம விரைவில் இதை முடிக்க வேண்டிய கட்டாயம் இல்ல. அவங்களுக்கு பலன் கிடைக்கிற வரையில மாநில அரசாங்கம் உறுதியாக நின்று போராடும், வெற்றியை பெற்று தரும். அவசர சட்டம் வரப்போதா? கொண்டு வர செய்வோம். அவசர சட்டம் மூலமா தீர்வு வருமா? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்டு விட்டது, மாநில தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது கட்டபொம்ம வசனம் மாதிரி இருக்குது. எல்லா பாளையக்காரர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், நீங்கள் ஒருவன் மட்டும் ஏற்க மறுப்பதனுடைய இது என்னன்னு கேட்கும் போது எல்லா பாளையக்காரர்களும் ஏற்றுக்கொண்டால் நான் ஒருவன் மட்டும் ஏற்க மறுப்பதால் ஆங்கிலேயர் ஆட்சி. இது வந்து இந்திய அரசியல் சாசனத்தின் கீழ் தான் எல்லா மாநிலங்களும் செயல்படுறோம். நம்ம அப்படி ஒப்பிட்டுற வேண்டாம். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரே பாடம் இல்லாத ஒரு நாட்டில் ஒரே முறையான தேர்வு முறை வைப்பது அடிப்படையிலே தவறு. ஓகே, தவறுங்கிறது சொல்றீங்க. நம்ம என்ன செய்ய போறோங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது. நான் திரு செல்வப்பிரந்தை இறுதியான பார்வை. பேராசிரியருக்கு வந்து தமிழக மாணவர்கள் மீது அக்கறை உண்டு. ஏன்னா அவர் பேராசிரியராக இருந்து வந்தவர். அவங்க ஆட்சியாளர்களுக்கு தமிழக மாணவர்கள் மீது அக்கறை இருக்குன்னா ஒரு விழுக்காடு கூட அக்கறை கிடையாது. இதுல வந்து அவரே ஒத்துக்குவார். அவர் உள்மனசே சொல்லும். நான் கேட்கிறேன், இன்டர்ஸ்டேட் பாலிசியில வந்து MM முன்ஷி சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ரொம்ப அழகா தீர்ப்பு கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இன்டர்ஸ்டேட் ஸ்டேட் பாலிசியில ரொம்ப அழகா 6 மாதங்களுக்குள் ஜனாதிபதி ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஒரு மாநிலத்தில் இருந்து ஒரு கோரிக்கையை கொடுக்கறாங்க, ஒரு தீர்மானத்தை கொடுக்கறாங்க, சட்டப்பேரவையுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கவுன்சில் உடைய டிசிஷனை சொல்றாங்கன்னா 6 மந்த்க்குள்ள முடிவு சொல்லணும். ஆனா இவங்க பிப்ரவரி 12ஆம் தேதி கடிதம் எழுதியிருக்காங்க அரசுல இருந்து. இது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணாங்களா? எங்க இருக்குன்னு கேட்கலாம். அந்த பேப்பரை யாருக்குமே தெரியாது. பத்திரிகையாளர்லாம் கேட்கறாங்க, நீங்க இங்க இருந்து கவுன்சில்ல இருந்து நீங்க தீர்மானம் போட்டு அமிச்சிங்களே, சட்டப்பேரவை தீர்மானம் என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. அதுக்கு பதிலே கிடையாது. எங்க போச்சு அது?
ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அது மாதிரி ஒரு கடிதமும் வரலன்றாங்க. ஓகே, நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் இங்க நிராகரிக்கப்படுது, தமிழக மக்களுடைய ஜீவாதாரமும் நிராகரிக்கப்படுது. நான் ஏத்துக்கிறேன். எங்க கேள்வி வருது அப்படின்னா, நீங்க சொன்னது போல ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ அது மத்திய அரசோட கையில இருக்கு. 85% ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுப்போம்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து கோர்ட்ல இருக்கு. இப்போ ஒரு அவசர சட்டமா ஒரு தற்காலிக ரிலீஃப் ஆவது பெற முடியுமான்ற முயற்சிகள் நடந்துட்டு இருக்கதா வருது. நான் என்ன கேக்குறேன், நான் என்ன கேக்குறேன், இல்ல அத நீங்க வேண்டாம் சொல்லலாம். நான் கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு மசோதா, ஒரு ரிசர்வேஷன், ஒரு அவசர சட்டத்துக்கான முயற்சின்னு மாநில அரசாங்கம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே தானே இருக்கிறது. மாநில அரசாங்கம் முயற்சியை செய்யல நம்ம சொல்ல முடியுமா? ஃபைனலா மத்திய அரசுல இருந்து வரணும்ன்றறல. நான் அவர் பேராசிரியர் ஒன்னு பதில் சொல்லுங்க. அம்மாவுடைய திறமையான ஆட்சிக்கு நடக்குதா? உங்க அம்மா ஆட்சி மாதிரி நடக்குதா? இங்க உங்க அம்மா மாதிரி வாய்ஸ் கொடுக்குறீங்களா நீங்க? உங்க அம்மா நிறுத்தினாங்கல்ல ஒரு ஆண்டு காலம் வந்து அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருக்கட்டும், அந்த முதலமைச்சர் சார் அது உச்சநீதிமன்றம் கொடுத்தது சார். திரும்ப இல்ல நான் சொல்றேன், அவருக்கு அந்த வலிமை இருந்துச்சு இல்லம்மா, அந்த வலிமை இருந்துச்சு இல்ல, அவங்களுக்கு அந்த ஆளுமை இருந்துச்சு இல்ல. இவங்க முதலமைச்சருக்கு ஆளுமை இருக்கா? இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு அங்க போய் மண்டிட்டு வராங்க, அங்க கேக்குறதே கிடையாது. தீர்ப்ப சொல்ல வேண்டியதானே? ரைட். சோ மாநில அரசு வந்து இன்னும் கூடுதல் அழுத்தம் கொடுக்கணும். உங்களோட தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும். இவங்க முதலமைச்சர் கவுன்சில்லாம் போயிட்டு உட்கார சொல்லுங்க, அம்மா சமாதி கிட்ட போயிட்டு எங்க மாணவ மாணவிகளுக்கு தீர்வு வரணும்னு கேட்க சொல்லுங்க. அவங்க வாழ்வாதாரம் எதிர்காலம் தீர்மானிக்கப்படணும்னு சொல்லுங்க. ஓகே ஃபைன். திரு ரமேஷ், உங்களுடைய இறுதியான பார்வை. இல்லை, மாநில அரசு நிறைய முயற்சிகளை எடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. தொடர்ந்து 2-3 முறை இதற்காக மட்டுமே பிரதமரையும் மத்திய அமைச்சர்களையும் போய் சந்திச்சிருக்காங்க. அதே சமயத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது ஒரு நிரந்தர விலக்கு கோருகிற வழிமுறையாக இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நிச்சயமாக. இப்போது என்ன முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுறேன்னா, தமிழக அரசினுடைய மருத்துவக் கல்லூரிகள்லையும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசினுடைய கோட்டா இதற்கு மட்டுமாவது இந்த ஆண்டு விலக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு போய் அதற்கான அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதை வந்து சட்ட ரீதியான அதற்கு சாத்தியக்கூறுகளை ஆராய்வதாக உறுதிமொழி அளித்திருப்பதாக நான் அறிகிறேன். ஆக இந்த ஆண்டுக்கான இந்த ஒரு தீர்வையாவது கொடுங்கள். அரசு சீட்டு, மெடிக்கல் காலேஜ் சீட்டு பிளஸ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய அரசு சீட்டு இதையாவது கொடுங்க. ஆனால் ஆன் த ஹோல் மெடிக்கல் காலேஜினுடைய அட்மிஷன்ல சில வழிமுறைகள், ஃபீஸை குறைக்கிறது, தரமான மாணவர்கள் சேர்க்கை, இதையெல்லாம் உறுதி செய்யக்கூடிய ஒரு வழிமுறை உருவாவது வரவேற்புக்குரியது. அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டு தமிழக அரசு தன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் இதற்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர இதை ஒத்தி போடுவது தீர்வாக இருக்க முடியாது. ஓகே, தீரன், நீங்க பதிலளிக்க விரும்புறீங்க, ரொம்ப சுருக்கமா நான் அதாவது எய்ம்ஸ் கல்லூரியிலையும் இதுல ஜிப்மர் மருத்துவமனையிலையும் நீட் தேர்வுலேருந்து விதிவிலக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒரே மாதிரியான தேர்வு முறை இந்தியாவில் இல்லைன்றது இதுல இருந்து தெளிவா தெரியுது. இப்போ நாங்க கேட்கறது என்னன்னா, ஏற்கனவே உள்ள சமூக நீதி கோட்பாடு கிராமப்புற மாணவர்கள் நலன்லாம் பாதிக்கப்படக்கூடாதுக்காக தான் நம்ம 85% தமிழக பாடத்திட்டத்தில் படிச்சவங்க கொடுத்தோம். இதுக்கு வந்து மத்திய அரசாங்கமானது மாநில மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி எங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும். குறைந்தபட்சம் இப்ப கேட்கிற அந்த ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, அதுலயாவது கொடுத்தாக்கா இந்த மாணவர்கள் பலனை பெறுவார்கள். ஆக மாநில அரசை பொறுத்தவரை தமிழக மாணவர்கள் நலனை ஒரு இம்மி அளவு கூட விட்டு கொடுக்காது, காப்பாற்றும். ரைட், நன்றி. தற்போது நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு நீட் தேர்வு விவகாரத்தில் இன்னைக்கு மாநிலம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. மீண்டும் மீண்டும் பல்வேறு முயற்சிகள், ஒரு மசோதா, ஒரு இடஒதுக்கீட்டுக்கான நோட்டிபிகேஷன், அடுத்து அவசர சட்டத்துக்கான ஆலோசனைகள் என்ற பல்வேறு விஷயங்கள் மாறி மாறி நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த 3 முயற்சிகளில் ஏதேனும் ஒன்று தீர்வை தரப்போகிறதா, ஒரு தற்காலிக தீர்வையானும் தரப்போகிறதா, அல்லது இதையெல்லாம் தாண்டி மேலும் பல முயற்சிகள் எடுக்கப்பட போகின்றனவா? மாணவர்களுக்கு அந்த விடை அளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த விடை வந்து விரைவில் கிடைக்கும் என்று அனைவருடன் சேர்ந்து நாமும் எதிர்பார்ப்போம், நம்புவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி.